அத்தியாயம் 2. சூரா அல் பக்ராவில் வசனங்கள் 120 முதல் 146 வரை இறைவன் என்ன கூறுகிறான் என்பதை பற்றி பார்க்கலாம். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபியை பற்றி திருப்தியடைய மாட்டார்கள் என்றும், மறுமை நாளை பற்றிய நிலவரம் பற்றியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலக மக்கள் அனைவருக்கும் தலைவராக ஆக்கியதை பற்றியும், மக்காவில் உள்ள புனித இறை இல்லமாக காபா உருவெடுத்தது பற்றியும், யாக்கூப் நபி அவர்கள் தன் சந்ததிகளுக்கு செய்த அறிவுரைகள் பற்றியும், நம் முன்னோர்கள் அனைவரும் பின்பற்றியது ஓரிரை கோட்பாடுதான் என்பதை பற்றியும் இறைவன் தெளிவாக விளக்கியுள்ளான். சில காலங்கள் வரை தொழும் திசையாக இருந்த பைத்துல் முகத்தஸை, அதாவது இன்று ஜெருசலேமில் உள்ள மஜீத் அல் அக்ஸாவை ஏன் இறைவன் மாற்றி அமைத்தான் என்பது பற்றியும், கிப்லாவாக மக்கா திசையை முன்னோக்கும் இறைவனின் உத்தரவு பற்றியும் இவ்வசனங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. தற்போது வசனங்களை கேளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். நபியே, யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை குறித்து அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் நேர்வழியாக இஸ்லாம் தான் நேரான வழி, அதையே பின்பற்றுவேன் என கூறிவிடுவீராக. மேலும் உமக்கு மெய்யான ஞானம் வந்த பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உம்மை காப்பவனும் இல்லை, உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. நபியே, எவர்கள் நாம் கொடுத்த தௌராத் வேதத்தை அதன் முறைப்படி அறிந்து ஓதுகிறார்களோ அவர்கள் குர்ஆனாகிய இதையும் அவசியம் நம்பிக்கை கொள்வார்கள். ஆகவே அவர்களில் எவரேனும் இதை நிராகரித்தால் அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களே. இஸ்ராயேலின் சந்ததிகளே, உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் நிச்சயமாக உங்களை உலக மக்கள் அனைவரையும் விட மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். இன்னும் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது. எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது. மேலும் அவர்கள் யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இப்ராஹீமை அவருடைய இறைவன் பெரும் சோதனையான பல கட்டளைகளை இட்டு சோதித்த சமயத்தில் அவர் அவற்றை நிறைவு செய்தார். ஆதலால் இறைவன், நிச்சயமாக நான் உம்மை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தலைவராக ஆக்கினேன் என கூறினான். அதற்கு இப்ராஹிம், என் சந்ததிகளையுமா தலைவர்களாக ஆக்குவாய் என கேட்டார். அதற்கு, உமது சந்ததியில் உள்ள அநியாயக்காரர்களை என் இந்த உறுதிமொழி சாராது என கூறினான். மக்காவில் இப்ராஹிம் கட்டிய காபா என்னும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்கும் இடமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தை நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழும் இடமாக வைத்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு செய்ய அங்கு வந்து அதை சுற்றுபவர்களுக்கும், தியானம் புரிய அதில் தங்குபவர்களுக்கும், குனிந்து சிரம் பணிந்து அதில் தொழுபவர்களுக்கும் எனது அந்த வீட்டை சுத்தமானதாக ஆக்கி வையுங்கள் என்று இப்ராஹிமிடத்திலும் இஸ்மாயிலிடத்திலும் நாம் வாக்குறுதி வாங்கியிருக்கிறோம். இப்ராஹிம் இறைவனிடம், என் இறைவனே, மக்காவாகிய இதை பாதுகாப்பு அளிக்கும் ஒரு பட்டணமாக ஆக்கி இதில் வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவருக்கு உணவாக பல வகை கனி வர்க்கங்களையும் அளித்து வா என கூறியதற்கு இறைவன், என்னை நம்பிக்கை கொள்பவருக்கு நான் உணவளிப்பது போல் என்னை நிராகரிப்பவனுக்கும் உணவளித்து அவனையும் சிறிது காலம் அங்கு சுகம் அனுபவிக்க விட்டு வைப்பேன். பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லும்படி அவனை நிர்பந்திப்பேன். அவன் செல்லும் அந்த இடம் மிக கெட்டது என்று கூறினான். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவன் வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது, எங்கள் இறைவனே, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாகவும் எங்கள் சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜு காலத்தில் நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களை எங்களுக்கு அறிவிப்பாயாக. நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் எங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன்.
எங்கள் இறைவனே, என் சந்ததிகளாகிய அவர்களிலிருந்து உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து வேதத்தையும் ஆழ்ந்த ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும் ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்புவாயாக. நிச்சயமாக நீதான் மிக்க வல்லவன், ஞானமுடையவன் என்று பிரார்த்தித்தனர். எவன் தானே மூடனாகி விட்டானோ அவனைத் தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகில் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில்தான் இருப்பார். இப்ராஹிமை நோக்கி அவருடைய இறைவன், நீ எனக்கு பணிந்து வழிபடு என கூறிய சமயத்தில் அவர் எவ்வித தயக்கமுமின்றி அகிலத்தாரின் இறைவனுக்கு இதோ நான் பணிந்து வழிபட்டேன் என கூறினார். அதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் உபதேசித்தார். யாக்கூபும் தன் சந்ததிகளை நோக்கி, என் சந்ததிகளே, உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்றே கூறினார். யூதர்களே, யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகாமையில் இருந்தீர்களா? அவர் தன் சந்ததிகளை நோக்கி, எனக்கு பின்னர் எதை வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, உமது இறைவனும் உமது மூதாதைகளான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியவர்களின் இறைவனுமான ஒரே ஒரு இறைவனையே வணங்குவோம், அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருப்போம் என்றே கூறினார்கள். மேற்கூறிய நபிமார்களாகிய அந்த கூட்டத்தினர் சென்று விட்டனர். அவர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுக்கே பலனளிக்கும். நீங்கள் செய்த நற்செயல்கள்தான் உங்களுக்கு பலனளிக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு இல்லை, நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம், அவர் உங்களைப் போல் இணை வைத்து வணங்கியவர்களில் இல்லை என்று நபியே கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் கூறுங்கள், அல்லாஹையும் எங்களுக்கு அருளப்பட்ட விவேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய நபிமார்களுக்கு தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களிலிருந்து எவரையும் நபி அல்ல என்று பிரித்துவிட மாட்டோம். மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில்தான் அவர்கள் இருக்கின்றனர். நபியே, அவர்களை பற்றி உமக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் போதுமானவன், மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கறிபவன் ஆவான். அல்லாஹுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹுவை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார்? யாரும் இல்லை, நாம் அவனையே வணங்குவோம் என்றும் கூறுவீர்களாக. நீங்கள் அல்லாஹுவை பற்றி நம்மிடம் தர்க்கிக்கிறீர்களா? எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் அவனே. எங்கள் செயல்கள் உடைய பலன் எங்களுக்கே, உங்கள் செயல்கள் உடைய பலன் உங்களுக்கே. நாங்கள் அவனுக்கு இணை வைக்காது வணக்கங்களை முற்றிலும் அவனுக்கே களப்பற்றதாக ஆக்குவோம் என்றும் கூறுவீராக. நிச்சயமாக இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இவர்களும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என கூறுவீர்களா? இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லாஹ்வா என்று நபியே கேட்பீராக. மேலும் இதை பற்றி தன்னிடம் இருக்கும் அல்லாஹ்வின் சாட்சியத்தை மறைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை என்றும் கூறுவீராக. மேற்கூறப்பட்ட நபிமார்கள் ஆகிய அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர். அவர்கள் செய்தவை அவர்களுக்கே, நீங்கள் செய்தவை உங்களுக்கே. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நபியே, முஸ்லிம்கள் முன்னோக்கி வந்த கிப்லாவிலிருந்து அவர்களை திருப்பிவிட்டது எது என மனிதர்களில் சில அறிவியினர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீர் கூறுவீராக, கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்குரியதே. அவன் விரும்புகிறவர்களை நேரான வழியில் செலுத்துவான்.
நம்பிக்கையாளர்களே, அவ்வாறே ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள். நம் தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். நபியே, நீர் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸின் திசையை மாற்றாமல் நீர் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார்? பின்பற்றாமல் தன் குதிங்கால் புறமாக புறமுதுகிட்டு திரும்பி சென்று விடுகிறவர் யார் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகத்தான். ஆனால் எவர்களை அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகிறானோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு அவ்வாறு கிப்லாவை மாற்றுவது நிச்சயமாக மிக பலுவாக இருக்கும். நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது வந்த உங்கள் நம்பிக்கையையும் அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக இரக்கமுள்ளவன், மிக கருணையாளன் ஆவான். நபியே, உமது முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் காண்கிறோம். ஆதலால் நீர் விரும்பும் கிப்லாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உம்மை நிச்சயமாக திருப்புகிறோம். எனவே நீர் தொழும்போது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் எங்கிருந்த போதிலும் தொழுகையில் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்புங்கள். வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பிய இது தங்கள் இறைவனிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவுதான் என நிச்சயமாக அறிவார்கள். ஏனென்றால் அவ்வாறே அவர்களுடைய வேதத்தில் இருக்கிறது. எனவே உண்மையை மறைக்கும் அவர்கள் செயல்களை பற்றி அல்லாஹ் பாராமுகமாய் இல்லை. ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிடம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள் அனைத்தையும் நீர் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உமது கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. நீரும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை. வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றொருவரின் கிப்லாவை பின்பற்றப் போவதும் இல்லை. ஆதலால் மக்காவை நோக்கி தொழும்படி உமது வகியின் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் நிச்சயமாக நீரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர். எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சந்தேகமற அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீங்கள் திரும்பி தொழுவீர்கள் என்பதை அறிவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர்.